ஷவர்மா அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அன்ஹெல்த் இருக்குது. ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு இப்படிலாம் கேள்விப்படும்போது அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் நம்ம மைண்டு சொல்லுது, மனசு என்னமோ கேட்க மாட்டுக்கு, ஷவர்மா வேணும் வேணும் அப்படின்னு தான் தோணுது. அதே மாதிரி தான் குழந்தைங்க கேட்கும்போது வேண்டாண்டா அதெல்லாம் அன்ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அப்போ ஹெல்த்தாக ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்றதாங்க. அது என்னமோ நம்மளே நம்ம சொந்த காசில் சூனியம் வச்ச மாதிரி தான் ஆயிடுது. சரி ஓகே இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துருந்துச்சு. நான் ஃபுல்லாகவுமே ப்ராப்பராக நான் எடுக்கலை, அதனால தான் உங்களுக்கு இது வீடியோவாக அப்லோட் பண்ண முடியல. இது நான் ப்ராப்பராக உங்களுக்கு எடுத்து ஒரு நாள் வீடியோவாக போடுறேன். ஆனால் சும்மா சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நான் என்னமோ கூட மைதாவில் தான் அந்த டேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மயோனீஸுமே அந்த முட்டை ஆயில் இதெல்லாம் போட்டால் தான் மயோனீஸும் டேஸ்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் அதை விட இது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்ச உடனே என்னோட பையனுக்கு கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.